அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் நேர்காணலுக்காக எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்குது, எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் இந்த எஸ்எம்எஸ் மெயில் வந்து வந்திருக்கு முதல் முறையாக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த எஸ்எம்எஸும் மெயிலும் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும், அதே மாதிரி என்ன இடத்துக்கு, அதாவது எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் இன்டர்வியூக்கு, நேர்காணலுக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லா தகவலுமே அந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை நேர்காணலுக்கான பிடிஎஃப், அதாவது பிடிஎஃப்னால் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரோட, கேள்வி ப்ளஸ் வந்து ஆன்சரோட வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து எல்லாருக்குமே டெய்லி நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் போய் வந்து சேரலை. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் வந்து மீண்டும் வந்து மெசேஜ் போடுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை நேர்காணலுக்காக யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வரைய எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து திடீர்னு வெளியிட்டிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க போகுது மக்களே. அது மட்டும் இல்லாமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை நேர்காணலுக்காக எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலில் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எஸ்எம்எஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மட்டும், நார்மல் மெசேஜ் மட்டும் வந்திருக்குது. ஒரு சில நபர்களுக்கு வந்து மெயில் மட்டும் தான் வந்திருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டுமே வந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அப்ளை பண்ணும்போது வந்து மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய இஷ்யூனால வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த எஸ்எம்எஸ் மெயில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எம்எஸில் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் இன்டர்வியூக்கு, நேர்காணலுக்கு நீங்கள் கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு, எந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா அட்ரஸுமே அதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பில் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம், இந்த வேலைக்கில் எனக்கு கிடைக்குமா, யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து முதல் 3 முன்னுரிமை யாருக்கு அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திடுறேன். ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை வந்து இழந்தவர்களுக்குத்தான் முதல் முன்னுரிமை, ஓகேங்களா? அடுத்ததாக தமிழ் வழியில் படித்தவர்கள், ஓகேங்களா? 10ஆவதுலையும் சரி 12ஆவதுலையும் சரி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 2வது முன்னுரிமையாக வழங்குறாங்க. அதுவுமே பிஎஸ்எம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா 2வது முன்னுரிமை உங்களுக்கு தான், ஓகேங்களா? அடுத்த முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, இந்த 3வது முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முதல் பட்டதாரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு 3வது முன்னுரிமையாக அளிச்சிருக்கிறாங்க. இந்த முன்னுரிமை பார்த்திங்கனாக்கா, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முக்கியம். இப்போ 3 விதமான முன்னுரிமை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 3 முன்னுரிமைக்குமே கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா, அடுத்த முன்னுரிமை 4வது முன்னுரிமை, 5வது முன்னுரிமை, 6வது முன்னுரிமையெல்லாம் யாருக்கு அப்படின்னா, அடுத்த முன்னுரிமை வந்து ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரிசையாக வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரெடியாக இருக்கோ இன்டர்வியூக்கு, நேர்காணலுக்கு, அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணல் எப்போது நடக்கும், அதுக்கான கன்ஃபார்ம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
25 ஓகேங்களா. ஸோ 25ஆம் தேதியிலேருந்து வேலைவாய்ப்புக்கான இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் வந்து நடக்க போகுது மக்களே. அதில் வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த ஆல் டிக்கெட் ஓகேங்களா, அதாவது நேர்காணலுக்கு போகிறதுக்கு ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணணும் இல்லையா, அது வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் அப்படி இல்லைனா அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகும். அந்த ஆல் டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூக்கே போகணும். அது இருந்தால் தான் உங்களையே உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளே வெளியாகலாம், அப்படின்னா அடுத்த வாரம் ஃபஸ்ட்லேயே வந்து வெளியாகும். அது டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இங்கே க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், நார்மல் மெசேஜ். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான். அடுத்ததாக வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எத்தனை இருக்கும், அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலோட்டமாக தான் இருக்கும். மேலோட்டம் எப்படின்னு மீன்ஸ் இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் இந்த தற்போதைய முதல்வர் யார், தற்போதைய ஆளுநர் யார், தற்போதைய குடியரசுத் தலைவர் யார், ஸோ அதுக்கப்புறம் இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன, உங்கள் மாவட்டத்தில் வந்து கலெக்டர் பேர் என்ன, ஸோ உங்கள் மாவட்டத்தில் வந்து எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, ஸோ அதே மாதிரி உங்கள் ஊராட்சி என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள் மாநகராட்சியில் வந்து எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எல்லாமே மேலோட்டமாக இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக இந்த ரேஷன் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமாக என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னா, ரேஷன் சம்மந்தமாக மட்டும்தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எல்லாம் இப்போ மேலே சொன்னில மேலோட்டமாக அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த ரேஷன் சம்மந்தமாக கேள்வியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர், ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடைகளில் போடக்கூடிய பொருட்களின் விலை என்ன, சர்க்கரை விலை என்ன, மண்ணெண்ணெய் விலை என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பிஓஎஸ் அப்படின்னா என்ன, இந்த மிஷின் பேர் ஓகேங்களா. இந்த ரேஷன் கடையில் போடுறாங்க இல்லையா, அந்த மிஷின் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட பேர் என்ன, ஸோ அதோட விரிவாக்கம் என்ன, என்எஃப்ஏஎஸ்ஏ இதோட விரிவாக்கம் என்ன, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா, இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு, அந்த எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது, ஸோ அது என்னென்ன, ஸோ அதோடைய பயன்கள் என்னென்ன, எந்தெந்த கார்டுக்கு முன்னுரிமை இருக்குது, எந்தெந்த கார்டுக்கெலாம் முன்னுரிமை கிடையாது, இந்த மாதிரி வந்து ரேஷன் அதாவது ரேஷன் சம்மந்தமாக கொஷின்ஸ் இருக்கும். உங்களுடைய பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்குறாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு சில கேள்விலாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, என்ன படிச்சுன்னு கேட்பீங்க இல்லையா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நீங்கள் படித்தது சம்மந்தமாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மாடலோட சிறப்பம்சம் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக இப்படி தான் கொஸ்டின் பேட்டர்னே இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இருக்குது, எல்லாருமே செக் பண்ணிவிட்டு அதில் வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.